அப்புறம் நகர பகுதி குழு, டவுன் ஏரியா கமிட்டின்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். இது சிறு நகரங்களை நிர்வகிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டது. இது இது வந்து முழுவதுமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவோ அல்லது முழுவதுமாக நிர்வகிக்கப்பட்ட பகுதி, அல்லது இது பாதி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் பகுதி வந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர், ரெண்டு பேருமே இருப்பாங்க. இப்போ இந்த கலப்பு பொருளாதாரத்துல அரசாங்க தொழில்களும் தனியார் தொழில்களும் செய்வாங்களா, அந்த மாதிரி இங்க நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க, அரசால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களும் ஒன்னா சேர்ந்து செயல்படுவார்கள் மக்கள் நலனுக்காக. அடுத்து கண்டோன்மெண்ட் போர்டுன்னு எடுத்துக்கொண்டால் இது இராணுவத்தினரை நிரந்தரமாக நிறுத்தி வைத்துள்ள வரையறுக்கப்பட்ட பகுதியாகும். இது மத்திய அரசால் இயற்றப்பட்ட கண்டோன்மெண்ட் சட்டம் 2006 கீழ் அமைக்கப்பட்டுகிறது. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டுள்ளது. இது ரெண்டுமே இருப்பாங்க, அரசால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் ரெண்டு பேரும் சமமாக செயல்படுவாங்க. தென் டவுன்ஷிப் எடுத்துக்கொண்டால் இவை பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு குடிமை வசதிகளும் தருவதற்கு செயல்படுகிறது. ஓகே, இதன் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, இதன் உறுப்பினர்கள் முழுமையாக அரசால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். டவுன்ஷிப் உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருக்க முடியாது. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அடுத்து துறைமுகம். ஓகே, துறைமுகம் பேரூராட்சி குழுமம், போர்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. இது மும்பை, கொல்கத்தா, சென்னை போன்ற துறைமுக பகுதிகளை கொண்டுள்ளது. ஓகே, நிர்வகிக்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்டது. குடிமை வசதிகளை தருவதற்கும் தோற்றுவிக்கப்படுவதற்கும் இது நிர்வகிக்கப்படுகிறது. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள், இதுலயும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அரசால் நியமிக்கப்பட்ட உறுப்பினரும் ரெண்டுமே கலந்து செயல்படுவாங்க. இது கடலோர பகுதிகளில் முக்கியமான பகுதிகளை சார்ந்த நகரங்களை சார்ந்து இந்த போர்ட் ட்ரஸ்ட் என்று உள்ளது. சென்னையில கூட நீங்க நிறைய இடத்துல பார்த்துருந்தா சென்னை போர்ட் ட்ரஸ்ட் ஒன்று இருக்கும். ஓகே, ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி, சிறப்பு காரணமாக முகாமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவை ஒரு காரணமாக முகமை அல்லது செயலாற்றும் உள்ளாட்சி மன்றம் எனவும் அழைக்கப்படுகிறது. நகர மேம்பாட்டு ஆணையம், நகர முன்னேற்ற ஆணையம், வீட்டு வசதி வாரியம், குடிநீர் வாரியங்கள் மற்றும் கழிவுநீர் வாரியங்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள், இவை அத்தனை வாரியங்களும் இதற்குள்ளவே அடங்கும். ஏன்னா இது எல்லாமே ஸ்பெஷல் பர்பஸ்க்காக, சிறப்பு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டவை. இப்ப நகர மேம்பாட்டு ஆணையம்னா நகரத்தின் உள்கட்டமைப்புகள், அதாவது நகரத்தின் சாலை போடுவது, அந்த சாலையை மறுசீரமைப்பது, அந்த நகரத்துடைய மின்சார வசதி, தெருவிளக்கு வசதி, அப்புறம் நகர முன்னேற்ற வாரியங்கள்னா நகரத்தின் சுகாதாரம், கல்வி, இதை பத்தின விஷயத்தெல்லாம் எடுத்துக்கொள்வது. வீட்டு வசதி வாரியம், வீட்டு இல்லாதவர்களுக்கு வீடு அமைத்து கொடுப்பது, குடிசை மாற்றுவது. அண்ட் தென் குடிநீர் வாரியங்கள் வந்து மெட்ரோ வாட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மற்றும் கழிவுநீர் சானிடைசேஷன் வந்து. அண்ட் தென் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பொல்யூஷன் கண்ட்ரோல். இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்குடைய நம்மளுடைய சர்டிபிகேட் வாங்கினாதான் நம்ம வாகனத்தை ஏற்றக்கூடிய உரிமம் இருக்கும், அப்பதான் நமக்கு லைசன்ஸ் அப்ரூவலே தருவாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து சிறப்பு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்பது இந்த சுற்றுச்சூழலுக்காகவும் இந்த வளர்ச்சி ஒன்று எடுத்துக்கொண்டால் அது வந்து அரசியல் வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது சமூக வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது பொருளாதார வளர்ச்சியாக கூட இருக்கலாம். வளர்ச்சி அடையும் பொழுது வளர்ச்சிக்காக நம்ம எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மளுடைய சுற்றுச்சூழலை நம்ம பாதிக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். மனிதன் தனது பரிணாம வளர்ச்சியில் அவன் அடைந்த ஒவ்வொரு படியிலும் அவன் தனது சுற்றுச்சூழலை அழித்தே அவன் அடுத்த பரிணாமத்தை அடைந்திருக்கிறான் என்பது நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் வளர்ச்சியும் அடைய வேண்டும், அதே சமயத்தில் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது என்றால் அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக ஒரு தனி ஆணையம் அல்லது வாரியம் உருவாக்க வேண்டிய என்பது நமது கட்டாயமாகவோ அல்லது தேவையாகவோ அமைந்துள்ளது. அதனாலே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகே, அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்து தமிழகத்தில் தலா சுயாட்சிகள், எல்சி ஜெயின் கமிட்டின்னு பாருங்க. இதுல பஞ்சாயத்து அமைப்பிற்கான தமிழக அரசின் முதல் உயர்நிலை 1996 மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் எல்சி ஜெயின் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. 96 மூன்று அடுக்கு பஞ்சாயத்து அமைப்புகள் அதிகாரத்தை வழங்குவதற்கான பரிந்துரையை இக்குழு கொடுத்துள்ளது 1997. அப்போ தமிழ்நாட்டிலையும் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைதான் செயல்பட்டு இருக்கு. அந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைதான் செயல்படணும்ன்ற பரிந்துரையை யார் கொடுக்குறாங்கன்னா தமிழகத்துல எல்சி ஜெயின் கமிட்டி, அந்த கமிட்டியின் தலைவர் எல்சி ஜெயின் வந்து பரிந்துரைக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க கேசி மணி கமிட்டி. இவங்க 11/11/1997 2வது உயர்நிலை குழு கேசி மணி தலைமையில் அமைக்கப்பட்டது. இவங்க வந்து
கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை உள்ளடக்கிய ஒரு குழு சமர்ப்பித்தது. அங்க 11/1, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க சமர்ப்பித்திருக்காங்க. தென் மு.க. ஸ்டாலின் கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டது. 3வது உயர்நிலை குழுவாக உருவாக்கப்பட்டது 2007. ஓகே, ஸ்டாலின் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி யூனியன் பிரதேசங்கள் மற்றும் சிறப்பு பகுதிகளை ஷரத் 239 ஷரத் 249 பகுதி 8 இது உருவாக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து இணைக்கப்பட்டது. இதன் கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் இது வந்து இணைக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால் பொது நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட எல்லைகளுடைய வரம்பிற்குள் செயல்படுவதே மாவட்ட நிர்வாகம். ஒரு மாவட்டம் என்பது மாவட்ட எல்லைக்குள் உட்பட்டது. அந்த எல்லைக்குள் நிர்வகிக்கப்படும் அனைத்து வகையான நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் சொல்லுவாங்க. ஓகே, இது எஸ் கோராவின் கருத்துப்படி மாவட்ட நிர்வாகம் என்பது அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த செயல்பாடுன்னு சொல்றாங்க. மாவட்ட நிர்வாகம் என்பது அரசாங்கத்தின் முழுமையான ஆற்றலை செலுத்தி அந்த மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய செயல்பாடு மாவட்ட நிர்வாக செயல்பாடு அல்லது மாவட்ட நிர்வாகம் என்று அவர் விவரிக்கிறார். ஓகே, திட்டமிட்டல் மற்றும் வளர்ச்சி சார்ந்த செயல்பாடுகளை அறிமுகப்படுத்துவதுடன் அந்த செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தி நாட்டை அல்லது மாவட்டத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது மாவட்ட நிர்வாகத்துடைய ஒரு முக்கியமான கடமையாக காணப்படுகிறது. ஓகே, மாவட்ட ஆட்சியர் என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு மாவட்ட அதிகாரியின் பொறுப்பின் கீழ் விடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆணையர் என்று அழைக்கப்படுகிறார். இவரே தமது நிர்வாக அமைப்பை ஆட்சி செய்கிறார். இப்ப நீங்க IAS அலுவலராக உருவாகும் பொழுது மத்திய தேர்வாணையத்தின் தேர்வை பூர்த்தி செய்து IAS அதிகாரியாக பதவியேற்கும் பொழுது துணை மாவட்ட ஆட்சியராக நீங்கள் பதவியேற்பீர்கள். அடுத்த சில ஆண்டுகளிலேயே மாவட்ட ஆட்சியராக பதவியேற்க நேரிடும். அந்த மாவட்ட ஆட்சியர் என்பவர் யார் என்றால் அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தின் நிர்வாக அதிகாரியாகவும் அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தின் அனைத்து நிர்வாக பொறுப்பை கொண்டவராகவும் செயல்படுகிறார். ஓகே, மாவட்டத்தில் அரசாங்கத்தின் முதன்மை பரிந்துரை இவரே. மாவட்டத்தில் அரசாங்கத்தின் முதன்மை பிரதிநிதி இவரே. அந்த மாவட்டத்தின் பிரதிநிதியாகவும் இவர் செயல்படுகிறார். இவர் அந்த மாவட்டத்தின் பிரதிநிதியாக அரசாங்கத்திற்கு முன்பு நிற்கிறார். அப்புறம் வாய்ப்புகளும் சவால்களும். மக்களுக்கு மிக நெருக்கமான இருப்பவை என்கிற முறையில் இந்த நிறுவனங்கள் செயல்படுகிறது. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி கிராஸ் ரூட் லெவல் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையான பாலமாக செயல்படுகிறது. அதனால இது மிக நெருக்கமான இருப்பவை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, இந்த நிறுவனங்கள் பணி பொறுப்புகள் சவால்கள் நிறைந்தவை. ஏன்னா இது மாவட்ட அளவிலாகவும் இருக்கிறோம் சரி, இது வந்து எல்லாருடைய தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அதே சமயத்தில் மாவட்ட வளர்ச்சியையும் அடைய வேண்டும். ஆனால் முழவங்களோ மிக விரையறைப்பட்டவை. இந்த சூழ்நிலையில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் அமையும். இந்த கருத்து வேறுபாடுகளை தாண்டி மாவட்ட வளர்ச்சிக்காக செயல்படுவது எளிதான விஷயம் அல்ல, அது மிக சவாலான விஷயமாகவும் அமைந்துள்ளது. ஓகே, அரசியல் செயல்முறை. இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் அமைப்புகளும் அதனுடைய செயல்பாடுகளும் அரசியல் தலையீடு இருந்தால் அதற்கான பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் முயற்சியை முன்னிறுத்த முடியாமல் மக்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். ஓகே, சாதியவாதமும் இனவாதமும், அதாவது இந்த பிரிவினைவாதம்னு சொல்லுவாங்க. பிரிவினைவாதம் என்பது எல்லா சமயத்திலும் அமையும். சாதியவாதமாகவும் இருக்கலாம், இனவாதமாகவும் இருக்கலாம், இல்ல மத ரீதியாக சம்பந்தப்பட்ட இந்த பிரிவினைவாதமும் வந்து தனது முன்னேற்றத்திற்கு ஒரு சவாலாக, மாவட்ட வளர்ச்சிக்காகவும் மாவட்ட நிர்வாக முன்னேற்றத்திற்கு மாவட்ட நிர்வாக அதிகாரத்துக்கு ஒரு சவாலாகவும் அமைந்துள்ளது.